வணக்கம் உறவுகளே, ஒரு காணொளி பாருங்க. அவரை விமர்சனம் பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஆமா 26 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இருக்க அவர் மேல ஏன் ஆசைப்படக்கூடாதா? யாருக்கு ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு, 30 பேருக்கு ஒரு பொண்ணு சொல்லுவார், 4 பொண்டாட்டின்னு அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு. சரியா? தளபதியுடைய கார் வந்தாலே 100 பேர் எவ்வளவு பேர் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு இருந்ததா கூட இருக்கட்டும். அது அவர் பர்சனல். ஏங்க சும்மா ரோட்ல போனா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அவர் ஒரு பொண்டாட்டி வச்சுக்க தப்பா சொல்ல வரல. அப்படி அப்படியே இருந்தாலும் அவரை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றோம். பேசுறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, என்ன தகுதி இருக்கு. முதல்ல நீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டீங்களா? இது எதுக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஒரு காணொலி போட்டிருக்கோம், நல்ல வியூஸ் போணுச்சு. திருப்பி ஏன் இதை காட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு விஜய். அவரே நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு டிஜிபி ஆஃபீஸில் போய். யார்? ஒரு பொன்ராஜ் சார் மேலே கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? பெண்களை ஆபாசமாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பொன்ராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. பொன்ராஜ் சார் ஜென்டிலாக பேசக்கூடியவர் தான். ஆனால் அவர் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தது விஜய் அப்படிங்கிறதுனால அது பேசும் பொருளாக ஆயிடுச்சு, பெரிய அளவில் பேசும் பொருளாக ஆயிடுச்சு. விஜயினுடைய பல போராட்டங்களில் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இது ஒரு 10-11 இது ஒரு போராட்டம், பொன்ராஜுக்கு எதிரான ஒரு போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். விஜய் அவர் அரசியலுக்கு 2 வருஷம் தான் ஆகுது, அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி பல நூற்றுக்கணக்கான போராட்டங்களா, பல போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 வருடங்களில் எத்தனை போராட்டங்கள். நீட்டு வேணும்னு ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு ஏற்கனவே போராட்டம் பண்ணியாச்சு. அது வருதுன்னு சொன்னோடனே மதுரை மக்களாக போராட்டம் பண்ணார். அப்புறம் இவர் வேறு தனியாக போய் போராட்டம் பண்ணார். ஒரு 4-5 லட்சம் பேர்த்த சேர்த்துக்கிட்டு போய் கூட்டிகிட்டு போய் பெரிய அளவில் போராட்டம் பண்ணார். அப்புறம் நம்ம இதில் டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு மாவட்டமும், இங்கே டெல்டா மாவட்டங்கள்லாம் போய் குருடாயில் எடுக்கிறது இருந்துச்சு பார்த்தீங்களா? ஓஎன்ஜிசி குருடாயில் போட்டு எடுத்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஓஎன்ஜிசியை எதிர்த்து நான் போராட்டம்லாம் பண்ணி நானும் அந்த போராட்டத்தில் கலந்துட்டுருக்கேன். அப்படி கலந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு 2-3 லட்சம் பேர்த்த கூப்பிட்டு பயங்கரமாக போராடினார். அதில் தான் மத்திய அரசு பயந்துருச்சு. என்னடா விஜயே போராடுறாரு, ஓஎன்ஜிசி ஆயில் எடுக்கக்கூடாதுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு பயந்து தான் அதை ட்ரா பண்ணிருச்சு. ஸ்டாலின் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கெல்லாம் மத்திய அரசு பயப்பட்டது யாருன்னா விஜயனோட போராட்டம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம். பார்த்தீங்கன்னா அனிதா வீட்டுக்கு போனார், தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? நீட்டுக்கு எதிராக அப்படி போராடினார். அனிதாவுக்காக போய் கண்ணீர் வடித்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டுக்காக அவ்வளவு போராடினார். பயங்கரமான போராட்டங்கள். சென்னையில் ஒரு போராட்டம், மதுரையில் ஒரு போராட்டம், திண்டுக்கல்லில் ஒரு போராட்டம், விழுப்புரத்தில் ஒரு போராட்டம், பயங்கரமான போராட்டங்கள், நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள்லாம். அவரை மாதிரி யாருமே இதுவரை போராட்ட குணத்தோட ஒரு அரசியல்வாதி இதுவரைக்கும் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் போயிருக்காரு. மாத்து மணல் கொள்ளையடிச்சு பார்த்தியா, பல 1000 டன்கள் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க பார்த்தீங்களா? அதிமுககாரங்களாம் அதற்கு எதிராக போய் ஆற்றுல போய் மண்ணை போய் பிடிச்சி லாரி கொண்டு போன லாரியெல்லாம் போய் மடக்கி பிடிச்சி எங்கடா எடுத்துகிட்டு வந்த நீ ஆற்றுல தானே எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போய் கொட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டதில் விஜயினுடைய பங்கு மாபெரும் பங்கும். இதனால் பல லட்சம் டன் மணல் ஆற்றுக்கே திரும்பி வந்துச்சு. ஆற்று மணல் சேமிக்கப்பட்டது, தமிழ்நாடு ஆறுகள் தப்பியது இவர் பண்ண போராட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போதை மருந்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே தெரியுமா? முந்திரா துறைமுகம், குஜராத்தில் இருக்கிற முந்திரா துறைமுகத்தில். அந்த துறைமுகத்தில் போய் போராடினாருங்க 15,000 பேர்.
15,000 பேர்த்த கூட்டு போனாருங்க. இங்கேருந்து ஏரோப்ளேனில் டிக்கெட்டு போட்டு 15,000 பேர்த்த கூட்டு போனார். 15,000 பேர்த்த கூட்டு போய் முந்த்ரா துறைமுகத்தில் இருந்து தாயா இங்கே தாயா வருது, அதானி குரூப்பு தாயா கொண்டு வந்து இறக்குது, இதுக்காக நாங்கள் போராடுறோம்யா, இனிமேல் எங்கள் ஊருக்குள்ளார தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளார போதைப் பொருள் வந்துச்சு பிரித்து மேய்ஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வந்ததுனால தான் அதானி பயந்தார், மோடி பயந்தார், அமித்ஷா அதை விட பயப்பட்டார். இதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு மக்களை? நான் சொல்கிறதெல்லாம் உண்மையிலே நடந்தது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்களில் போராடி இருக்கார். இவருக்கு வந்து ஏன் போதைப் பொருளுக்கு எதிராக குறிப்பாக போராட போனார்னா, இவருக்கு எந்த பழக்கமும் இல்லை. தண்ணி அடிக்க மாட்டார், ஹான்ஸ் போட மாட்டார், இந்த கூல் லிப்பா என்னமோ ஒன்று சொல்கிறாங்க அதெல்லாம் போட மாட்டேன். எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாத ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் யாரா அப்படின்னா நம்ம விஜய் தளபதி தான். நம்ம தளபதி விஜய் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு மனிதர். இந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இப்போ பொன்ராஜ் சார் வந்து ஒரு வார்த்தையை விட்டார், விபச்சாரங்கிற வார்த்தையை விபச்சாரிங்கிற வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை தவறான வார்த்தை, அதில் மாற்றுக்கிறது இல்லை, அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸுக்கும் வேலை இல்லை. அது சொல்லியிருக்கக்கூடாது. அவர் அந்த ஆதங்கத்தில் சொல்லிட்டார். என்னடா பெண்கள் இப்படி இவ்வளோ மோசமாக இருக்காங்களே அப்படின்னு ஆதங்கத்தில் சொல்லிட்டார். அவருக்கே அந்த ஆதங்கம் வந்துச்சுன்னா, எம்ஜிஆர் பக்கத்தில் நிற்க மாட்டாமான்னு நினச்ச பொம்பளைங்க லட்சக்கணக்கான பேர் எம்ஜிஆர் பக்கத்தில் சும்மா நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டாமான்னு. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவரை ரசிக்காத ஆம்பளை ஆசைப்படுவாங்க எம்ஜிஆர் மேலே. ஆணுக்கு ஆசைப்படுவான். அவ்வளோ சூப்பராக இருப்பார். அப்போ பெண்கள் ஆசைப்படாமல் இருப்பாங்களா? ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் வெளிப்படையாக யாருமே சொன்னதில்லை. எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. சொன்னதில்லை. அந்த காலத்தில் எம்ஜிஆரையும் சிவாஜியையும் நம்ம ஜெய்சங்கரையும் ஏன் நீங்கள் எவ்வளவு சொல்கிறீங்க? நீங்கள் இவர் நம்ம முதல் சூப்பர் ஸ்டாரு பாகவதர், தியாகராஜ பாகவதர், அவர் மேலே எப்படி தெரியுங்களா? அவரெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெண் ரசிகைகள் அதிகம் அவருக்கெல்லாம். ஆனால் யாரும் வெளிப்படையாக பேசியதில்லை, வெளிப்படையாக சொன்னதில்லை. ஏன் வெளிப்படையாக சொன்னதில்லை? சமுதாய சீர்கேடு. ஒன்றும் இல்லைங்க. இந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, ஏங்க ரோட்டில் போகிறவங்க 10 பொம்பளைங்களை வச்சுருக்கிறான். நான் தப்பாக சொல்லலை, இருந்தாலும் அது அவங்க சௌரியம், அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, உங்களுக்கு எந்த ரூல்ஸும் இல்லை, எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது நான் பேசுகிறேன்னு. இந்த அம்மா இருக்காங்கல்ல, இந்த அம்மாவோட வீட்டுக்கார் கல்யாணம் அம்மா தான், நல்லா தெரியுது. இந்த அம்மாவோட வீட்டுக்காரரு வேறு என்ன ரெண்டு பெண்களை வச்சுருந்தாருன்னு வைங்க. இந்த அம்மாவுடைய நிலை என்ன, இந்த அம்மாவுடைய குணம் என்ன, இந்த அம்மாவுடைய மனசு என்ன பாடுபடும், இந்த அம்மாவுடைய குழந்தைகளினுடைய கதி என்ன, இவர்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகும்? இந்த அம்மா தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. 10 பேர் வச்சுக்கிறான். தெரிஞ்சு நடக்குது, தெரியாமல் நடக்குது, ஊரில் ஏகப்பட்டதுங்க. அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் 2 பெண்களை வச்சுருந்தால் இந்த அம்மாவினுடைய வாழ்க்கை வரலாறு எந்த சைடு திரும்பும், எப்படி போகும்? நாங்கள் பொண்டாட்டிய கூட இருப்போம் அப்படிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, கல்யாணம் பண்ணாத பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சின்ன பொண்ணு தான். சின்ன பொண்ணாக இருக்கவும் தான் இவ்வளோ துடுக்காக பேசிடுச்சு அந்த பொண்ணு. ரைட்டு, பொண்டாட்டி கூட இருப்பான்னு. நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகணும் இல்லையா? கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் கல்யாணம் ஆகணும் இல்லையா? அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுடைய நிலைமை என்ன? அவன் என்ன நினைப்பான்? ஒரு படத்தில் மெட்ராஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு படத்தில் சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் நீ பாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ஏதோ ஒன்று சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீ இப்படி சும்மாவே இருந்தால் நான் அவர் பேர் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு குச்சியாக தான் இருக்கும். அது படத்தில் கலந்து போயிடும். அதை கொஞ்சம் ரொம்ப கவனமாக கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இந்த பெண்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, இந்த பெண்களை நான் 25 வருஷமாக அவரை லவ் பண்ணுறேன், ஏன் அவரை லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குற ஒரு அம்மா, எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்கிற அம்மா. அப்போ அந்த கணவருடைய மனசு என்ன பாடுபட்டிருக்கும், அந்த குழந்தைகளினுடைய நிலை என்ன, அந்த காணொலியை வந்து இன்னும் எப்படியா இருந்தாலும் 20 வருஷம் திரும்பி போடுவாங்க. பின்னால் வரக்கூடிய அந்த அம்மாவோட குழந்தைகள் அந்த காணொலியை எப்படி கையாள போகிறாங்க, இதெல்லாம் கவனம் இருக்குல்லங்க. இது வந்து அவர்களையும் பற்றிய விஷயம் மட்டும் இல்லை. இப்போ ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா அந்த பொண்ணை பற்றிய விஷயம் மொத்த சமுதாயத்தை பற்றியது.
அப்போ விஜய் ரசிகர்கள் நாளைக்கு விஜயே அங்கே அரசுக்கு வந்துட்டாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லை, சத்தியமாக வாய்ப்பு இல்லை. வந்துட்டாலும் நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா விஜயால் எப்படி கண்டிக்க முடியும்? அவருடைய ரசிகர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க விஜயால் எப்படி கண்டிக்க முடியும்? போடா நம்ம தலைவனே சொல்லிட்டாருடா சூப்பர்ரா அப்படின்னு. அந்த மாதிரி என்ன வருமா வரலையா வராதாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போது தமிழ்நாட்டு மக்கள் இதே மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டா அந்த குடும்பங்களினுடைய நிலை என்ன? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தோர்களுடைய நிலை என்ன? அந்த குடும்பம் எப்படி நடத்துறது? ரோட்டில் போகிறவங்க கூட 10 பேரை வச்சுக்கிறான்ப்பா, குப்பை பொறுக்கிறவங்க கூட 5 பேரை வச்சுக்கிறான்ப்பா, அந்த பொம்பளை 4 பேர்த்த வச்சுருக்குப்பா, எங்ககிட்ட பணம் இருக்குது நாங்கள் வச்சுக்கிறோம். ரைட்டு. எல்லாருமே சமுதாயத்தில் இருக்கிற அனைவருமே இது மாதிரி 2, 3ன்னு வச்சுக்கிட்டா அந்த நாடு தமிழ்நாடுடைய வருங்காலம் எங்கே போகும்? உலகத்துக்கே கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்த அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு உறவுகளை சொல்லிக் கொடுத்தது தமிழ்நாடு தான். தமிழ் கல்ச்சர் தான், தமிழ்நாட்டினுடைய இதுதான். அந்த உறவுகளுக்கான என்ன மரியாதை இருக்குது? இதெல்லாம் ஏற்கனவே நடிகர்கள் மேலே ஆசைப்படாத பெண்களே இல்லை, எல்லா நடிகர் மேலேயும் ஆசைப்படுற. அஜித் மேலே ஆசைப்படாத பெண்களா? எம்ஜிஆர் மேலே ஆசைப்படாத பெண்களா? சிவாஜி மேலே ஆசைப்படாத பெண்களா? ஜெய்சங்கர் மேலே ஆசைப்படாத பெண்களா? எல்லா ஜெமினி கணேசன் மேலே ஆசைப்படாத பெண்களா? எல்லா நடிகர்கள் மீதும் பெண்கள் ஆசைப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் சமூக நீதி கருதி, சமூகத்தினுடைய அமைதியை கருதி, சமூகத்திற்கு பயந்து அவர்கள் அடக்கி வச்சுருக்காங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க எல்லாமே. இப்போ எனக்கு கூட தான் ஆசை இருக்குது, ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு. முடியுமா? வெளியில் சொல்ல முடியுமா? வீட்டில் செருப்பாலே அடிக்க மாட்டாங்க. ஆசை இருக்குங்க எல்லாமே, அது வெளியில் சொல்லக்கூடாது. எனக்கே விஜய் தான் நல்லா பிடிக்குமா விஜய் நல்லா அந்த இப்படி தலையெல்லாம் ஆட்டுவான், சூப்பராக இருக்கும், அதெல்லாம் நல்லா பிடிக்கும். நல்லா குறும்பு பண்ணுவான், அதெல்லாம் பிடிக்கும், பண்ணுவார், அதெல்லாம் பிடிக்கும். ஆனால் அதுக்காக அரசியல் அவர் இழுத்து போட்டுற முடியுமா? அரசியலை பற்றி என்ன தெரியும்? அரசியலுக்காக போராடிய போராட்டங்கள் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லைங்க. இப்போ நீங்கள் எதுக்குமே இப்போ பெரிய நீங்கள் அளப்பரிய போராட்டங்களை நடத்தியிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நான் கிண்டலுக்கான இல்லை. பெரிய போராளி, நீங்கள் மிகப்பெரிய போராளியாக தான் இருந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லுது, உங்களோட சரித்திரமே சொல்லுது. உங்களுடைய சுயசரிதை எழுதுனா கூட நீங்கள் பல ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கீங்க. நல்ல கண்ணை விட அதிகமான போராட்டங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற ஓரமெல்லாம் நாளைக்கு சமூகம் பேசும், சரித்திரத்தில் இடம்பெறுவீங்க நீங்கள், அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் எதுக்குமே கோவப்படாத நீங்கள் இந்த பெண்களை ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்காங்களா? அம்மா, அங்கே அக்கா, தங்கச்சிமார்கள், அக்காமார்கள் அனைவருக்கும் உங்களுடைய வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி கொச்சியாக பேசாதீங்க. நம்மளை திட்டுறவங்க திட்டட்டும், தோற்றட்டும், போற்றட்டும், நம்ம வழியே நம்ம பார்ப்போம். கொச்சியாக பேசாதீங்க. எவனோ ஏதோ சொல்லிட்டு போகிறான், அதுக்காக நம்மளும் கொச்சியாக பேசக்கூடாது, நம்மளும் சரிசமமாயிரும் அப்படின்னு அந்த பெண்களை கண்டிச்சிருந்தா இந்த விவகாரம் வருமா? பொன்ராய் சார் இந்த மாதிரி சொல்லுவாரா? அந்த பொண்ணுக்கு ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்கப்பா, அதான் அவர் விஜய் கண்டிச்சிட்டார்ல அப்படின்னு பெருந்தன்மையை அவரே சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் நீ எதையுமே எதையுமே கண்டுக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் பேசுவதை நீங்கள் ரசிச்சிருக்கீங்க, அதுதான் மேட்ரு. இவங்க பேசுகிறத நீங்கள் மனப்பூர்வமாக ரசிச்சிருக்கீங்க. இப்போ பொன்ராஜ் மாதிரி பெரிய ஆளுங்க, இப்போ நான் பேசினாலும் ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். பொன்ராஜ் மாதிரி பெரிய ஆளுங்க பேசும்போது பல லட்சக்கணக்கான வியூஸ் போகும் பொழுது அது பேசும் பொருளாகும், நிறைய பேர் பார்வைக்கு உள்ளாகும். நம்ம இமேஜ் கெட்டு போயிருமோ, நான் இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டாங்களோ, இப்போ இனிமேல் பேசுறதை நிப்பாட்டிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்ல வராரு? அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் அவர்களை தவறாக பேசக்கூடாது, தவறாக பேசினா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது அவருடைய குறிக்கோள். சொல்கிறது நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன், நல்லா கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இவர் கம்ப்ளைண்ட் பண்ணினதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் யாரும் அவங்கள பற்றி பேசக்கூடாது, அவங்கள சண்டை போடக்கூடாது, அவங்கள தற்கொலைன்னு சொல்லக்கூடாது, அவங்க என்னை பற்றி எது வேணால் பேசட்டும்,
நான் 1000 பேரை வச்சுருக்கேன்னு கூட சொல்லட்டும், சொல்கிறவங்க சொல்லுவாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறது தான் விஜயினுடைய இப்போ நிலைப்பாடாக இருக்குது. இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் மிகப்பெரிய போராளிங்கிறதுல மாட்டுக்கிறது இல்லை. அவ்வளோ போராளிகள், அவ்வளோ பெரிய போராளி. நீட்டுக்காக போராடினது என்ன, இந்தி திணிப்புக்காக போராடினது என்ன, சிறை சென்றது என்ன, போனது என்ன, வந்தது என்ன, இதுக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பெண்களை மேற்கொண்டு பேச தூண்டுறாரு, பேச சொல்கிறாரு. நம்ம விஜய் ஆதரவில் இருக்காரு, நம்ம இன்னும் எது வேணாலும் பேசலாம். அந்த பொண்ணு பாருங்கள் பேசி வைரல் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளும் வைரல் ஆகணுங்கிறதுக்காக இன்னும் 4 பெண்கள் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போது அதை விரும்புகிறாரா விஜய் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. சரி, பொன்ராஜ் சார் ஏதோ தப்பாக சொல்லிட்டாருங்க. ஐயா இது மாதிரி சார் இது மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டீங்க. அதனால் விடுங்க, பிரச்சனை முடிச்சு விட்ருங்க. இனிமேல் பேசாதீங்க, யாரும் அந்த மாதிரி நீங்களும் யாரும் பேசாதீங்க, கொச்சையாக பேசாதீங்க. பொன்ராஜ் சார் மாதிரி ஆட்களும் பெரியவங்க அவங்களாம் ரொம்ப பெரிய இடத்துல இருந்துட்டு வந்தவங்க, விஞ்ஞானி லெவலில் இருக்கிறவங்க, அவங்களாம் அதை பற்றி பேசக்கூடாது, இது மாதிரி தவறாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கலாம். ஆனால் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? இப்போ திமுகவை கொண்டு போய் அதில் போய் ஜாயின் பண்ணுற, அதாவது தற்கொலைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம அது மாதிரி சொல்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் தற்கொலைங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எலெக்ஷன் கமிஷனுக்கே தெரிஞ்சு போச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா இப்போ எலெக்ஷனுடைய வேலையை பூரா எலெக்ஷன் கமிஷன் பிடிங்கிருச்சு. எல்லா கண்ட்ரோலும் இப்போ எலெக்ஷன் கமிஷன் கையில் தான் இருக்குது, தலைமை தேர்தல் அதிகாரி கையில் தான் இருக்குது, நம்ம தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி. அப்போ அவர் எந்த சுவிட்சை போடுறாரோ அந்த லைட்டு தான் எரியும். ஆனால் திமுக தான் இதுக்கு காரணம்னு சொல்லி திமுக கொண்டு கோத்து விட்டா என்ன அர்த்தம்? பொன்ராஜ் சாரை திமுக கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னிச்சா, இல்லை பொன்ராஜ் சாரை பேச சொன்னிச்சா? ஏன் அவருக்கு சொந்தமாக அறிவு இல்லையா? ஏன் அவருக்கு சொந்தமாக புத்தி இல்லையா? அவருக்கு பேச தெரியாதா? எது நல்லது எது கெட்டதுன்னு பொன்ராஜ் சாருக்கு தெரியாதா? இது திமுக காரங்க தான் போய் சொல்லிக் கொடுக்கணுமா அவருக்கு? திமுக காரங்களை விட ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருந்துட்டு வந்திருக்காரு. அப்புறம் எதுக்கு திமுக போய் அவங்களுக்கு சொல்லணும்? இன்னும் ஒரு கேள்வி வருது இல்லைங்க, அதை நம்ம கேட்குறோம்ல. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படியாவது திமுகவை மேலே தூக்கி பழிய போடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேலை. திமுக டேமேஜ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். அதான் அது கண்டிப்பாக முடியாது. இவர் மாதிரி விஜய் நம்ம தளபதி விஜய் இருக்காரு பாருங்க, இந்த விஜய் மாதிரி லட்சக்கணக்கான மக்களை பார்த்துட்டு செவனேன்னு இருக்குது அந்த கட்சி. கடைசி 5 வருஷமும் நல்லபடியாக தான் ஆட்சி செஞ்சுருக்காரு. திருப்பி அவர் தான் முதல்வராக வருவார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் திமுகவை நோண்டிக்கிட்டே இருக்கணுங்கிறது விஜய்க்கும் சீமானுக்கும் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அவர்கள் வாங்கிய சம்பளத்திற்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள். இவர்கள் ஒரு கைக்கூலிகள், பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய கைக்கூலிகள், டெல்லியினுடைய கையாட்கள், கண்காணி வேலைகள் செய்கிறவங்க, கண்காணி வேலை செய்கிறவங்க, அங்கே என்ன சொல்கிறான்னு இங்கே செய்கிறவங்க. அதனால் பெண்களை முதல்ல கண்டித்து என்னென்ன பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அவங்கள சரி பண்ணி வைங்க விஜய். பொன்ராஜ் சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த பிரயோஜனமும் இல்லை. என்னமோ சும்மா உட்காந்துருக்கும் போது பொன்ராஜ் பேசுனதா சொல்கிறீங்க. யாரை குறிப்பிட்டு பேசினார்? இந்த மாதிரி பேசின பெண்களை தான் குறிப்பிட்டார். வேறு எப்படி குறிப்பிடுறது? இல்லை பேசுகிறது கொச்சையாக பேசுனதுக்கு என்ன இருக்குது? அவங்க சொல்கிறாங்க, இவர் உண்மையை சொல்கிறாரு. அவருக்கு நாங்கள் பொண்டாட்டியை கூட இருப்போம் அப்படின்னா எத்தனை பேர் பொண்டாட்டியாக இருப்பீங்கன்னு ஒரு கேள்வி வருதில்ல. அப்போ அத்தனை பேர்த்துக்கு என்ன பேருன்னு வருதில்ல. பெண்களை யாரும் இழிவாக பேசலை. நம்மலாம் பெரியாரிஸ்ட்டு, பெரிய பெண்களை எப்படி மதிக்கணும், பெண்களை எப்படி மரியாதை கொடுக்கணும், அந்த விவரமெல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி எந்த பெண்கள் பேசுவாங்க? அவங்க ரோட்டில் போகிறவங்க 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? வச்சுட்டு போகட்டும், அது அவங்களுடைய பர்சனல். நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாதுனாக்கா, அப்போ உங்கள் வீட்டுக்காரர் ஒரு 2 பேர் தான் வச்சுருந்தாருனாக்கா அதை நாளைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டிங்களா? அது கோர்ட்டில் போய் தீர்க்க மாட்டிங்களா? இல்லை எங்கள் பர்சனல் மேட்டரை நாங்கள் வீட்டிலே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டிலே செஞ்சுக்குவீங்களா? என்னம்மா தமிழ்நாட்டு அரசியல் சீர்கெட்டு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் எப்படியெல்லாமோ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து கண்ணியத்தையும் கடமையையும் கட்டுப்பாடையும் சொல்லி கொடுத்த இந்த தமிழ் மண்ணை
இன்றைக்கி 2 பேர் சினிமாக்காரங்க 2 பேர் வந்து அரசியலில் இறங்கினதுனால தறிகட்ட குதிரை, மென்டலான குதிரை எப்படி வண்டி எடுத்துக்கிட்டு ஓடுமோ அந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் தறிகட்டு போய்கிட்டு இருக்குது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை அடுத்த மாதிரி திருப்பி ஜெயிச்சு அவர் மேலே பல விமர்சனங்கள் இருக்குது எங்களுக்கு. அது வேறு விஷயம். நாங்கள் திமுக நம்ம கட்சிக்காரங்க எல்லாமோ விமர்சிக்குவோம், அது வேற. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முடிவு கட்டணும். இல்லைன்னா தமிழ்நாடு சீக்கிரம் வந்து தன்னுடைய தொன்மையையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் இழக்கிறதுக்கு அபாயம் இருக்குது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள்.